பைபிள்ல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருந்தாங்க. அவங்க ஆண்டவர் மேல ரொம்ப வாஞ்சியா இருந்தாங்க. ஆண்டவரை மாத்திரம்தான் அவங்க தொழுது கொண்டு இருந்தாங்க. இப்ப ராஜா சொன்னாரு, என்னதான் வணங்கணும், மற்ற எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போட்டார். ஆனா அவங்க இல்ல, நாங்க வணங்குற தெய்வத்தை தான் வணங்குவோம்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேல அவ்வளவு உறுதியா இருந்தாங்க. அப்படி வணங்காதவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னா, நெருப்புல தூக்கி போடணும் அப்படி. அதே போல இந்த 3 பேரையும் நெருப்புல தூக்கி போடுவதற்காக ராஜா முயற்சித்தார். எப்படின்னா, சாதாரணமான ஒரு நெருப்பை 7 மடங்கு அதிகமாக்கி இவங்களை அதுல தூக்கி போடும்படியாக சொல்றார். தூக்கி போட போனவங்க பொசுங்கி போனாங்க. ஆனா இவர்களோ அதுல இவங்களை கட்டி இருந்த அந்த கட்டுகளை எல்லாம் அருந்து விடுதலையா சுத்திக்கிட்டே வந்தாங்க. இதை பார்த்த ராஜா அவளை வெளியே வர வைத்த போது அவங்க மேல அந்த புகை வாசம் கூட இல்லை, முடி கூட கருகி போகல. உடனே அந்த ராஜா இவர்கள் வணங்குற தெய்வம் உண்மையானவர் என்று சொல்லி அந்த தேசத்துல அவங்கள உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல மேன்மையாக வைத்தார். நாம கூட ஆண்டவரிடத்துல நெருங்கும் பொழுது நிறைய போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், எதிர்ப்புகள் வரும். நம்ம பரிசுத்தமா வாழணும்னு நினைப்போம், பிரதிஷ்டையா இருக்கணும்னு நினைப்போம். நம்ம இருக்க இருக்க சத்ரு நிறைய போராட்டங்களை கொண்டு வருவான். ஆனா நாம அவர் மேல உண்மையான வாஞ்சியோடு இருக்கும் பொழுது ஒரு சேதமும் வராது. கர்த்தர் நம்ம எல்லாவற்றிலும் இருந்து விடுவிப்பார். விடுவிக்கிறது மாத்திரமல்ல, நம்மளை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல மேன்மையாக வைப்பார். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவன் என் இடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று. ஆண்டவர் நிச்சயமாக, ஒருவேளை நீங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். விடுவிக்கிறது மாத்திரமல்ல, உயர்ந்த ஸ்தானத்துல உங்களை உயர்த்தி அவர் அழகு பார்க்கிறவர், அவர் மேன்மைப்படுத்துகிறவர். Have a nice day. Jesus loves you.